பார்வையெல்லாம் என் பார்வையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலோ பார்வையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும் என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றால் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நம்புவேன். ஆமெனப்பா. என்னை ஏற்றுவதற்கு யாரும் இல்லை என்றால் நம்புவேன் 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 நம்புவேன். ஹalleluya ஹalleluya. அப்படியே ஜெப நிலையிலேயே முழங்கார் படியிட்டு ஒரு சில நிமிடங்கள் அப்படியே தேவ சமூகத்தில் அன்னாளை போல உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். ஹalleluya. இருதயத்தை ஊற்றி விடுங்கள். தேவ சமூகத்தில் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும், வேதம் சொல்லுகிறது எல்லாவற்றையும், இதெல்லாம் ஆண்டவர்கிட்ட எப்படி சொல்லுங்க. அவர் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாயிருக்கிறார். உங்க இருதயத்தை அப்படியே ஒரு சில நிமிடங்கள் அன்னாள் தன் இருதயத்தில் பேசிக் கொண்டிருந்தாள். இப்ப உங்க இருதயம் பேசட்டும். கண்களை மூடி அழணும்னு தோணுச்சுன்னா ஆண்டவர் சமூகத்தில் நல்லா உங்க கண்ணீரை ஊற்றுங்கள். என் தேவன் நல்லவர், என் கர்த்தர் நல்லவர். நாம் அவரிடத்தில் ஒப்பு வைக்கிறோம். எரேமியா சொல்றார், என் காரியத்தை உம்மிடத்தில் சாட்டி விட்டேன் அப்படிங்கிறார். தாவீது சங்கீதத்தில் சொல்றார், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. ஆண்டவரே சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே வா, எல்லாரும் வாங்க. 1 by 1 வாங்கன்னு சொல்லல, எல்லாரும் வாங்குகிறார். எல்லாரும் வாங்க. அன்னாள் தன் இருதயத்திலே பேசிக் கொண்டிருந்தார். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், நான் இருதயத்தை பார்க்கிறேன். தாவீது சொல்லுகிறார், என் இருதயத்தின் வேண்டுதலை கேட்டார் என்று. இருதயம் பேசுறது அவருக்கு கேட்கும், அவருக்கு மட்டும்தான் கேட்கும். நம் இருதயத்திலே மனிதன் காது வைத்து பார்த்தால் இருதய துடிப்பு அவர்களுக்கு கேட்கும். ஆனால் கர்த்தருக்கு அது என்ன சொல்லி துடிச்சிட்டு இருக்குன்னு கேட்கும். எதுக்காக துடித்து கொண்டிருக்கிறது என கேட்கும். கர்த்தருக்கு கேட்கும். ஆண்டவரே, நீர் என்னை கேட்கிறவர், நீர் என்னை காண்கிறவர், நீர் உமது அடியானை அறிவீர், நீர் உமது அடியானை அறிவீர். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உமக்கு கோடி ஸ்தோத்திரம், கோடி ஸ்தோத்திரம். நல்ல தேவ நீர் அல்லவா, நன்மைகளின் நாயக நீர் அல்லவா. ஆண்டவர், உம்மிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழல் கிடையாதுப்பா. நேத்து நீங்க எனக்கு எப்படி நல்லவரா இருந்தீரோ, இன்னைக்கும் அப்படிதான் இருக்கிறீங்க ஆண்டவரே. நாளைக்கு அப்படிதான் இருப்பீங்கப்பா. உம்மிடத்தில் யாதொரு மாறுதலும், நீங்க செய்யணும்னு நினைச்சு செய்தவைகள் தான் இன்று நாங்கள் அனுபவிக்கிற நன்மைகள். இது எங்க பலத்தால் வந்ததல்ல, இது எங்க திராணியினால் வந்ததல்ல. இது நீங்க நினைச்சீங்க,
நன்மை செய்யும்படி நினைத்தேன், மனம் மாறாமலும் இருப்பேன் என்று சொல்லி உம்மிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையும் நிழலும் இல்லை. நீர் நல்லவர், அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, மறைவிடமே ஆராதனை, புகலிடமே உமக்கு ஆராதனை, அடைக்கலமே ஆராதனை, புகலிடமே உமக்கு ஆராதனை, உமக்கு ஆராதனை. என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. ஆமென். ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆமென். ஆதரிக்கும் இயேசுவே உம்முடைய வல்லமை உள்ள கரங்களிலே எங்களை முழுமையாய் அர்ப்பணிக்கிறோம். சங்கீதம் 39 தாவீது சொல்லுகிறார், துக்கம் அதிகரித்த வேளையில் எழுதின சங்கீதம் 39 அதுலதான் சொல்லுகிறார், இன்னும் நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன், நீரே என் நம்பிக்கை. இந்த பகல் வேளையில உங்க வலது கரத்தை உயர்த்தி இந்த ஒரு வார்த்தையை சொல்ல முடியுமா? நீரே என் நம்பிக்கை, நீரே என் நம்பிக்கை, நீரே என் நம்பிக்கை, நீரே என் நம்பிக்கை, நீரே நீரே. தேங்க்யூ ஜீசஸ். அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து உள்ள பகுதிகளை பொறுப்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அப்படியே உட்கார்ந்து கொள்வோம். நம்ம ஆண்டவர் சமூகத்தில் செலவிடுகிற நேரம் எல்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கிறோம். இதற்கான பலன் நிச்சயம் உண்டு. ஒன்று, ஆகாரத்தை தண்ணீரில் போடு, அநேக நாள் கழித்து அதன் பலனை காண்பாய். அநேக நாள். சில பலன் உடனே கிடைக்கும். தேவ சமூகத்தில் நான் வைக்கிற காரியத்துக்கு எப்போ பலன் கிடைக்கும்னு தெரியாது. ஆனா ஒண்ணு நிச்சயமா தெரியும், பலன் கிடைக்கும். ஆமென் சொல்லுங்க. எப்போ கிடைக்கும்னு தெரியாது, ஆனா பலன் கிடைக்கும். ஹல்லேலூயா. எனவே தான் ஜெபிக்க வைக்கிறார். ஜெபிக்கிறதுங்கிறதுக்கு கொஞ்சம் விசில் வந்துட்டு இருக்கு தம்பி. ஜெபிக்கிறதுங்கிறது சாதாரணம் கிடையாது. அப்படி ஜெபம் பண்ணலாம் நினைச்சாலும் ஜெபம் பண்ண முடியாது. நான் சொல்ற வார்த்தை உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம எத்தனை முறை ஜெபிக்கலாம். நம்ம கொஞ்சம் நம்முடைய ஜெபம் ஒரு காரியத்துக்காக ஜெபம் ஓடுதுனாலே அதுக்கு பின்னாடி தேவ சித்தம் இருக்கு. சில காரியத்துக்காக எவ்வளவு நினைச்சாலும் நம்மளால என்ன பண்ண முடியாது, ஜெபம் பண்ணவே முடியாது. அதாவது இருதயத்துக்கு ஏற்றவனான தாவீதே சொல்லுகிறார், குறிப்பிட்ட சிலருக்காக ஜெபிக்கும் போது, அந்த சங்கீதம் ரெஃபரன்ஸ் மறந்துட்டு போன ஆண்டுல அதை தியானித்தோம். என் விண்ணப்பங்கள் என் மடியில திரும்ப வந்துட்டு, இதுவரை எனக்கு விண்ணப்பங்கள் எல்லாம் பதிலா வந்துச்சு. ஆனா இந்த ஒரு பர்டிகுலர் காரியத்துக்காக நான் ஜெபம் பண்ணும்போது ரெஃபரன்ஸ் யாராவது பாத்தீங்களா? கொஞ்சம் கூட ஸ்லோவா சொல்லுங்க சிஸ்டர். சங்கீதம் மைக் கொடுங்க. சங்கீதம் 35 சங்கீதம் 35 வாசிங்க. என் ஜெபமும் என் மடியிலே திரும்ப வந்தது. என் ஜெபம் என் மடியிலே யார் சொல்றாரு? இது சவுல் இல்ல, கிருபை எடுக்கப்பட்ட சவுல் சொன்னதுல நியாயம் இருக்கு. ஆனா கிருபை பிக்ஸடா நிச்சயமான கிருபையை பெற்ற தாவீது சொல்லுகிறார், என் ஜெபம் என் மடியிலே திரும்ப வந்தது. அப்போ உண்மையிலே ஜெபிக்கிறதுங்கிறது தேவனுடைய
கிருபை தேவனுடைய திட்டம். நம்மளை ஒரு காரியத்துக்காக ஜெபிக்க வைக்கிறாரா, கிருபை செய்கிறார். ஒரு காரியத்துக்காக அதிகம் ஜெபிக்க வைக்கிறாரா, தேவன் வேறொரு திட்டத்தை வச்சிருக்கிறார். ஒரு காரியத்துக்காக போராடி ஜெபிக்க வைக்கிறாரா, அந்த காரியம் பரலோக ராஜ்யத்துக்கு ஏற்றதா இருக்கிறது. கிங்டம் ஆஃப் காடுக்கு எது எது ஏற்றதா இருக்கிறதோ அதற்கு அகைன்ஸ்டா தான் பிசாசானவன் செயல்படுவான். ஆமே. ஏன்னா அவனுக்கு கொஞ்ச காலம் தான் இருக்கு. அதனால சும்மாலாம் அவன் செயல்படுறது முழுவதுமே தேவ ராஜ்யத்துக்கு, தேவராஜ்யம் கட்டுவதற்கு எது எது இந்த பூமியிலே கர்த்தர் நியமித்திருக்கிறார், யாரை நியமித்திருக்கிறார், எந்தெந்த வழிகளை அதுல தான் நிற்பான், அதுல தான் போராடுவான். ஹல்லேலூயா. மிகவும் பசி உண்டான இயேசுவின் இடத்துல பிசாசானவன் நிற்கிறான். மிகவும் பசி உண்டான இயேசுவின் இடத்துல. ஹல்லேலூயா. ஆமா. வாழ்க்கை நம்மகிட்ட தான் ஒண்ணுமே இல்லையே, அப்படி இருக்க ஏன் இவ்வளவு போராடுறான்னா அவனுக்கு தெரியும் நேசகுமாரனை இந்த ஒரு பாதையில பிதா நடத்துறாருன்னா அடுத்து வெயிட்டா ஒண்ணு வச்சிருக்கிறாருன்னு அவனுக்கு தெரியும். என்ன வச்சிருக்கிறாருலாம் தெரியாது, ஆனா ஏன்னா நேசகுமாரன் சொல்லிட்டார். நேசகுமாரனை இந்த வனாந்தரமான பாதையில, இந்த கடினமான பாதையில பிதாவாகிய தேவன் நடத்துறார்னா, ஆமென், நடத்துறார்னா அடுத்த ஆண்டவர் சிறந்த ஒண்ணு வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது எகிப்தில் இருக்கும்போது ஆளோட்டிகளை வச்சு மட்டும்தான் இஸ்ரவேலருக்கு பிரச்சனை இருந்துச்சு. யாத்திராகமம் 12 சொல்லப்பட்டிருக்கிறது, 12:40 நினைக்கிறேன், அவர்கள் வழிக்கென்று ஒன்றுமே ஆயத்தம் பண்ணவில்லை. 41-39 யாத்திராகமம் 12வது அதிகாரம் 39 பிற்பகுதி. அவர்கள் தங்களுக்கு வழிக்கென்று ஒன்றுமே, அதாவது இந்த வார்த்தை ஆல்ரெடி பலமுறை பேசி இருக்கிறேன். நம்ம ஒரு டூர் போனா கூட 3 வேளை சாப்பாடு எடுத்துட்டு போவோம். சில 2 பேக் நிறைய. ஆமா, அவங்க பேக்கை சீட்ல வச்சுட்டு அவங்க பஸ்ல நின்றுட்டு இருப்பாங்க. ஏன்னா யாரும் அதை தொட்டக்கூடாது. 40 வருஷம் டிராவல் பண்ணணும். குழந்தைங்க, வாலிபர்கள், பெரியவங்க, முதியவர்கள், அவர்கள் வழிக்கென்று ஒண்ணுமே ஆயத்தம் பண்ணவில்லை. அடுத்த வேலைக்கு என்னன்னே தெரியாம எல்லாம் பெட்டி கட்டி புறப்பட்டாச்சு. எகிப்துல ஒரு வேலை இருந்துச்சு, ஏதோ கொஞ்சம் கிடைக்குது. அப்போ ஆளோட்டிகளால் மட்டும் பிரச்சனை. அடுத்த வேலைக்கு ஒண்ணுமே இல்லைங்கிற நிலையில வரும்போது மொத்த சேனையும் வருது எதிரா. ஆமென். வாழ்க்கையில ஆண்டவரே உங்களுக்கு தான் தெரியும்பா, என்கிட்ட தான் ஒண்ணுமே இல்லையே. ஆமென். அப்போ ஏன் இவ்வளவு போராட்டம்? அவனுக்கு தெரியுது என்ன வச்சிருக்கிறான்னு தெரியல, ஆனா அவனுக்கு தெரியுது ஏதோ ஒண்ணு வச்சிருக்கிற. ஏன்னா இது யார் தெரியுமா? நேச பிள்ளை. இஸ்ரவேலர்கள் அவரை பிதான்னு கூப்பிடவே இல்லை, பயம். ஆனா அவர் சொல்லிட்டே இருக்கிறார், என் குமாரன், என் குமாரன், என் குமாரன். பழைய ஏற்பாட்டில் அவரை பிதான்னு கூப்பிட்ட, அவன் தைரியமா கூப்பிட்ட முத ஆள் யார் அப்படின்னா தாவீது தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் அதை எடுத்து சொல்றார். அவன் என்னை நோக்கி என் பிதா என்பா. சங்கீதம் 89 என் கை அவனோடு உறுதியா இருக்கும். அவர் தாவீதை குறித்து சொல்லுகிற தகுதியில ஒரு தகுதி என்ன தெரியுமா? அவன் என்னை நோக்கி பிதான்பான். நமக்கு வேற எந்த தகுதியும் இல்லைன்னாலும் அவர் அப்பான்னு கூப்பிட்டு அவர் தகுதி, அதை தகுதியா பார்க்கிறார். அல்ல, அவருடைய லிஸ்ட்ல வச்சிருக்கிற தகுதி என்ன? உலகம் வச்சிருக்கிற தகுதியை பார்த்தா எல்லாமே இப்படிதான். அவருக்கு இவனை எப்படி ஆண்டவரை செலக்ட் பண்ணலாம்? இல்ல, அவன் அப்பான்னு கூப்பிட்டான உள்ள விட்டுரு. ஹல்லேலூயா. வேலைக்காரனா இருக்கணும்னு தான் இளையகுமாரன் வந்தான். ஆனா அப்பாவை பார்த்ததும் தகப்பனேன்ட்டான். ஆமென். ஹல்லேலூயா. அப்பான்ட்டு அவ்வளவுதான், ஓடி போய் கட்டி பிடிச்சு.
அவன் வந்ததே வேலைக்காரனா இருக்கிறது கூட தகுதியில இருந்தா வந்தான். ஆனா அப்பாவை பார்த்ததும் அப்பான்ட்டான். ஒரு பிள்ளை அப்பாவை அப்பான்னு கூப்பிட்டாலே அந்த வார்த்தையிலேயே அந்த தகப்பனுடைய ஹார்ட் வந்து விசாலமாயிரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் வந்து இயேசுவே சொல்லிட்டார், நான் என்கிற வார்த்தைக்கு சொந்தக்காரர். ஐ ஆம் என்ற வார்த்தை நாமமாய் உடையவர். இங்க பாரு, நீ ஜெபம் பண்ணும்போது நீ இதுவரை ஆபிரகாம் உன் பிதான்னு சொல்லிட்டு அவர் ஆபிரகாமின் தேவன் சொல்லிட்டு இருக்கிற, இனி சொல்லு, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. கிருபையருள்கா, கிருபையருள்கா, அளவென்னே பகர்ந்திடுகா. ഈ പൂവിലെ ஆமென். தெய்வ கிருபை. அதாவது எதுக்கு கிருபை கேட்கணும்னு சொல்ற, இந்த உறவை மெயின்டைன் பண்ண. ஆமென். நீங்க பழைய அவர் சொல், நான் பிதாவா இருக்கிறேன், அவன் எனக்கு சேஷ்ட புத்திரனா இருக்கிறான்னு சொல்லிட்டே இருக்கிறார். யாரும் அப்பான்னு கூப்பிடல. ஆனா இந்த தாவீதுக்கு எங்க இருந்து இந்த வெளிப்பாடு வந்துன்னு தெரியாது. அவன் தனியா காட்டுல இருந்ததுனால வந்திருக்கும். ஆமென். கூட இருந்தது, கூட 4 பேர் இருந்தா வேற பாடுகள் தான் வரும். சில நேரத்தில் நம்மளை தனியா கொண்டு வைக்கிறது வெளிப்பாடு வருவதற்கு. ஹல்லேலூயா. இன்னாண்டவரை எல்லாரும் அவங்கள சுத்தி 4 பேர் இருக்கிற போய் பாரு, என்ன பாடு. ஹல்லேலூயா. யாக்கோவுக்கு யாபோக் காட்டின் கரையில் இருந்தபோது ஒரு வெளிப்பாடு கிடைக்கிறது. தகப்பன் வீட்டை விட்டு வெளியே வந்து கல்லு கீழே வச்சு படுக்கும்போது ஒரு வெளிப்பாடு கிடைக்கிறது. பல பாடுகளிலிருந்து நம்மை காப்பாற்றி பரலோக வெளிப்பாடை தருவதற்காக சில தனிமையின். ஆமென். என் கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை அவரை போற்றி உதித்து பாடி அல்லேலூயா என்றார். ஆமென். இயேசுவை போற்றி உதித்து பாடி அல்லேலூயா என்றார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். குமாரன் தகப்பனை நோக்கி தகப்பனே அப்படின்ட்டான், அப்பான்ட்டான். ஹல்லேலூயா. ஆமென். அப்பாவை பார்த்ததும் அப்பான்ட்டான். எங்க பிடிக்கணுமோ அங்க பிடிச்சிட்டான். ஆமென். ஹல்லேலூயா. அந்த உடனே வேலைக்காரனா இருக்கணும் தானே வந்திருக்கிறான். ஆமென். அப்போ வந்ததும் என்ன சொல்லியிருக்கணும்? வேலைக்காரனா இருக்கணும் வந்து அவரை பார்த்தது என்ன சொல்லியிருக்கணும்? எஜமானனேன்னு சொல்லியிருக்கணும். ஆனா அவர் முகத்தை பார்க்கிறான், அவருடைய ஏக்கத்தை பார்க்கிறான். என்னை இன்னும் ஏற்றுக்கொள்ளுகிற மனம் அவருக்கு இருக்கிறது என்பதை அவருடைய கண்களிலே பார்க்கிறான். அந்த கண்களில் இருக்கிற கிருபையை பார்க்கிறான். அப்பா அப்பா. அப்பாவின் அன்பை உள்ளபடி பார்த்தால் நமக்குள்ளே உண்மையான மனம் திரும்புதல் உண்டாகும். இவன் அப்பாவை பார்த்து வரல, அப்பா வீட்டு சாப்பாடை பார்த்து தான் வந்தான். அவன் வந்தது எதுக்கு? ஆனா அப்பாவை பார்த்ததுக்கு அப்புறம் அதான் அவரை பாருங்க. உங்கள் கண்கள் கிறிஸ்துவையே நோக்கி விசுவாசத்தை அவரே பார்த்துட்டு இருந்தா நமக்குள்ளே அந்த உண்மையான மாற்றமும் அந்த மறுரூபமும் நமக்குள்ளே உண்டாகும். இயேசுவை பார்க்கணும். விண்ணப்பத்தை கேட்பவர், என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே,
தருபவரே. ஸ்தோத்திரம். ஏசையா ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உம்மால் கூடும், உம்மால் கூடும் எல்லாம். ஒரு வார்த்தை, ஒரே வார்த்தை, ஒரு வார்த்தை ஏசப்பா, போதும். ஏசப்பா, ஏசப்பா, உம்மால் கூடும் ஜீசஸ், எல்லாம் கூடும். ஜீசஸ். ஒரு வார்த்தை சொன்னால் ரீபலபதுடரபலமா சந்தரபகபரபலரதரா ஒரு ஏ பரபலபரதுடரபா சந்தரபலபரதடரா. ஐயா ஒரு வார்த்தை சொன்னால். அப்படி ரெண்டு கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி, நல்ல தகப்பனே, அநேக பெயர்கள் ஆண்டவரே, ஆண்டவரே, எவ்வளவு பெரிய பாதிப்புக்குள்ள இருக்கிறாங்க. நீர் அறிவு, நீர் குணமாக்க வல்லவர். ஆண்டவர், நீங்க டயர்டாகிற தேவன் அல்லப்பா, முடியாதுன்னு சொல்லுகிற தேவன் அல்ல. என்னிடத்தில் வருகிறவனை புறம்பே தள்ள மாட்டேன் சொல்லுகிற தேவன். இவர்களை இப்படியே அனுப்பிவிட்ட வழியில சோர்ந்து போவார்கள் என்று பரிதபிக்கிற தேவன். இயேசுவே, 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 மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்கிறவரே, ஒவ்வொருவரை 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 உம்முடைய கரங்களிலே தருகிறோம், உம்முடைய கரங்களிலே தருகிறோம். இறங்கி விடுதலை கொடுங்கப்பா, இறங்கி விடுதலை கொடுங்கப்பா, இறங்கி விடுதலை கொடுங்கப்பா. மரண வாசலில் இருந்து கர்த்தரனை தூக்கிவிட்டார் என்று தாவீது சொன்ன சாட்சியை இவர்கள் சொல்லுவார்களாக. மனம் இறங்கும் ஆண்டவரே, மனம் இறங்கும் ஆண்டவரே. வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் என்றவரே, எங்கள் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து எங்கள் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறவரே, கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடி சூட்டுகிறவரே, கர்த்தர் அதிசயம் செய்யும். பேர் சொல்லாம அநேகர் இதில் இணைந்திருக்கிறவர்கள் உண்டு. பலவீனத்தோடு, வியாதியோடு, கஷ்டத்தோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் கரத்தில் தருகிறோம். இயேசுவின் நாமத்திலே தெய்வீக சுகம் இப்பொழுதே உடைய பிள்ளைகளுக்கு உண்டாவதாக. இயேசுவின் நாமத்திலே சௌக்கியம், இயேசுவின் நாமத்திலே சுகம், இயேசுவின் நாமத்திலே ஆரோக்கியம் உண்டாவதாக. கர்த்தர் அதிசயம் செய்யும். வல்ல கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் கொடுத்த விடுதலைக்காக கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் என்று சொல்லி, ஆமென் என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹalleluya, ஹalleluya. அப்படியே வலது கரத்தை உயர்த்தி, நாளை நடக்கிற ஆராதனைகள், இங்கே நடக்கிற 2 ஆராதனைகள் மற்றும் ஆங்காங்கே நடக்கிற கர்த்தருடைய பரிசுத்த ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதித்து தரும்படி எல்லாரும் ஸ்தோத்திரத்தோடு செபிக்கலாமா? ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆராதனைக்குரியவரே, நாளை நடக்கிற ஆராதனைகளை கர்த்தர் பொறுப்படுத்து, உங்க ஆளுகைக்குள்ளே வைத்து எல்லாவற்றையும் கர்த்தர் கிருபையாய் அனுகூலமாக்கி தரும்படி செபிக்கிறோம். ஆவியோடு உண்மையோடும் ஆராதிக்க கர்த்தர் எங்களை பலப்படுத்தி தகுதிப்படுத்தும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவர், நீர் மகிமைப்படுவீராக. பரலோக மன்னாவை, பரலோக ஆசீர்வாதத்தை, பரலோக கிருபைகளை தயவாய் பொழிந்தருளுவீராக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படி செபிக்கிறோம். கர்த்தர் எழுந்தருளி கிரியை நடப்பிக்கும்படி செபிக்கிறோம். அப்படி எங்கெங்கெல்லாம் பிள்ளைங்க கூடி ஆராதிக்கிறார்களோ எல்லா இடத்திலும் தேவனுடைய ஆளுகையும் பாதுகாவலும் உண்டாவதாக. தேவ நாமம் மகிமைப்பட செபிக்கிறோம். வல்ல கரத்தில் அர்ப்பணிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அப்படி ஒரு விசை கூட வலது கரத்தை உயர்த்தி, இந்த மாதத்தில் 5 மாநிலங்களில் எலெக்ஷன் நடக்கிறது. ராஜஸ்தான், சத்தீஸ்கர், சத்தீஸ்கர்ல ஒரு செஷன் எலெக்ஷன் முடிஞ்சிருக்கிறது. அடுத்து 17ஆம் தேதி நடக்கிறது. மத்திய பிரதேசம், தெலுங்கானா, மிசோராம், இந்த மாநிலங்களில் எலெக்ஷன் நடக்கிறது. கர்த்தருடைய சித்தம் நிறைவேறுவதாக. கர்த்தரே உயர்ந்தவர், கர்த்தரே ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே செபிக்கிறோம். இந்த 5 மாநிலங்களை உம்முடைய கரங்களிலே தந்து செபிக்கிறோம். தேவ சித்தம் நிறைவேறட்டும், தேவ சித்தம் பூரணமாகட்டும், தேவ நாமம் மகிமைப்படட்டும். எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறவர் கர்த்தர் என்பதை தேசம் அறிந்து கொள்ளட்டும்.
கர்த்தர் எப்படி செய்ய போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நல்ல கைகளை தட்டி தேவனுக்கு மகிமை. ஆமென் ஆண்டவரே, ஆமென். அப்படியே உட்கார்ந்து கொள்வோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. மனுபுத்திரனே, இதை கண்டாயா என்று சொல்லி நடத்துகிறவர். கர்த்தர் நல்லவர், கிருபையாய் காத்து வருகிறார். போன சாட்டர்டேயா ஃப்ரைடே செய்தியில தான் சொன்னேன் நினைக்கிறேன். அதாவது எல்லா நன்மைகளும் சூழ்ந்திருக்கும் போது நம்ம ஜீவனோடு இருக்கிறத நம்ம ரொம்ப பெருசா நினைக்க மாட்டோம். ஆனா ஒண்ணுமே இல்லாம இருக்கும்போது நம்ம உயிரோடு இருக்கிறதே நமக்கு. யோசேப்பின் செய்தியை சகோதரர்கள் எகிப்திலிருந்து வந்து சொல்லும் போது, உம்முடைய மகன் யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், அவன் எகிப்துக்கு அதிபதியா இருக்கிறான் சொல்லும் போது உடனே யாக்கோபு, அவன் அதிபதியா இருக்கிறானா? அப்படி கேட்கல, அவன் உயிரோடு இருக்கிறான்ல, அது போதும். ஹல்லேலூயா. ஆமென். நீர் எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயையும் பாராட்டினீர். உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை. அப்படிதான் சில நேரத்துல கர்த்தர் நமக்கு பாராட்டுகிற கிருபை என்பது பங்களா வாங்குவதற்கான கிருபையா இருக்காது. இந்த தீபத்தை அணையாம காப்பதற்கான, அது ரொம்ப பெருசு. சங்கீதம் 118 சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. அப்ப ஏன் தண்டனை கேட்கலாம்? அடுத்த வார்த்தை, நான் சாகாமல் பிழைத்திருந்தேன், கர்த்தருடைய செய்கையை விவரிப்பேன். இன்னைக்கு இந்த கர்த்தரனை வெகுவாய் தண்டித்தும் உயிரை மட்டும் இருக்கு, வேற ஒண்ணும் இல்லை. அதான் இப்படி ஒரு நிலையில கர்த்தர் உங்களை நடத்துறாருன்னா, நாளை கர்த்தருடைய செய்கைகளை நீங்கள் விவரிப்பதற்காக கர்த்தர் உங்களை சாட்சியாய் அடையாளமாய் நம்புறவங்க மாத்திரம் ஆமென் சொல்லி, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு நேரம் அதிகம் போய்விட்டது. ஆமென். ஒரு வார்த்தை கடந்த ஒரு வாரமாக பரிசுத்த ஆவியானவர் நினைவிலே கொண்டு வந்தார். நன்றாய் பழகின தெரிந்த வார்த்தை. 65வது சங்கீதம் அதனுடைய 8வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். கடையாந்தர இடங்களில் குடியிருக்கிறவர்களும் உம்முடைய அடையாளங்களின் நிமித்தம் பயப்படுகிறார்கள். காலையையும் மாலையையும் கலிகூர பண்ணுகிறீர். அப்படியே கண்களை மூடி, கர்த்தாவே எங்க கூட பேசுங்க, நீர் எங்களை அறிவீர், எங்களுக்கு என்ன வார்த்தை வேணும்னு உங்களுக்கு தெரியும். இந்த செய்தியில எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரு விசை கூட கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. காலையையும் மாலையையும் சொல்லுனா சத்தம் போட்டு சொல்லணும். சொல்லுங்க. ஆமென். நமக்கு தெரிஞ்ச மாலைனா என்ன? என்ன ஒரு வெளிப்பாடு! கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சாயங்காலம் தான். சாயங்காலத்தில் என்ன உண்டாகும்? நமக்கு தெரிஞ்சது சங்கீதம் 35. நீங்க எல்லாம் டீட்டெயிலா பேச வைக்கிறீங்க. அடுத்த லைனுக்கு சீக்கிரம் போயிடலான்னு பார்த்தா, ஆமே, சாயங்காலத்திலே அழுகை தங்கும். இதுதான் கேட்டேன். நீங்க இதை சொல்லுவீங்கன்னா, நமக்கு தெரிஞ்ச மாலை என்னன்னு கேட்டா சாயங்காலம். ஹல்லேலூயா. நல்லது, சாயங்காலம் வரும். இதான் கணக்கு, உலக கணக்கு. உலகத்தில் ஜெர்மனியை சேர்ந்த ஒரு டீம் ஒரு ரிசர்ச் பண்ணாங்க. அதாவது மனிதன் அதிகமாக அழுகிற டைம் எதுன்னு ஆவரேஜ் பார்க்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஈவினிங் 7 to 9. எல்லா டைமும் அழுறவங்க உண்டு. நம்ம சாயங்காலம் கரெக்டாக 7 மணி எப்போ அழுவும் அப்படி இல்லை. ஆனால் அதிகமாக
ஒரு ஆவரேஜ் எடுத்து பார்த்தா அந்த நேரம் மனிதன் துக்கப்படுகிற நேரமா இருக்கிறதா. நம்ம இப்ப சொல்றது ஜெர்மனியில் உள்ளவங்க ரிசர்ச் பண்ணி சொன்னதே இல்லை, பைபிள் சொல்லுகிறது. சாயங்காலத்திலே அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்பு உண்டாகும். நம் தேவனால் நம்முடைய வாழ்க்கையில களிப்பு உண்டாக்க அவர் விடியற் காலம் வரை காத்திருக்க வேண்டிய அவசியம் அவருக்கு கிடையாது. அவர் நினைச்சிட்டார்னா விடியற் காலத்தில் உண்டாகும் களிப்ப இந்த மாலையிலேயே, வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, காலையையும் மாலையையும் களிகூர பண்ணுகிறேன். மாலை என்றாலே மனிதன் அதிகமாய் சோர்ந்து போகிற, தளர்ந்து வருகிற நேரம். காலையில் ஆபீஸுக்கு ஸ்கூலுக்கு போகும்போது உற்சாகத்தோடு போவாங்க, ஈவினிங் வரும்போது பிசிக்கலாவும் ஸ்பிரிச்சுவலாவும் டயர்ட் ஆகிற டைம் மாலை. மாலை என்றாலே வெளிச்சம் மறையும், இருள் வெளிப்படும். இதான் மாலை. காலையில் இருக்கிற உற்சாகம் மாலையில் இருக்காது, காலையில் இருக்கிற பலன் மாலையில் இருக்காது. காலையில் இருக்கிற வேகம் மாலையில் இருக்காது. அநேகர் டிராவல் பண்ணும்போது காலை நேரத்தை தெரிந்து கொள்வதன் காரணம் என்னன்னா, சீக்கிரம் போயிடலாம். ஈவினிங்னாலே லேட் ஆகும், ஈவினிங்னாலே லேட் ஆயிரும். மாலை மாலை என்கிற அந்த ஒரு நேரம் அல்ல, மாலை என்கிற சூழ்நிலை. அதை தான் உங்க மத்தியில் நான் பேச விரும்புகிறேன். அப்போ காலையில நல்ல உற்சாகத்தோடு எழும்பி எல்லாம் செஞ்சுட்டு அதே உற்சாகம் மாலையில் இருக்குமான்னு கேட்டா இருக்காது. அதனாலதான் இந்த எக்ஸ்ட்ரா டியூட்டி பார்க்கறவங்களுக்கு நிறைய காசு திருப்பி கொடுப்பாங்க. எதுக்கு அப்படின்னா அவங்க இல்லாத பலத்தை எடுத்து செய்யணும். காலையில நார்மலா வேலை பார்க்கறவங்களுக்கு நார்மல் சேலரி, ஏன்னா அவங்களுக்கு அந்த உற்சாகம் இருக்கும், அந்த பலன் இருக்கும், அந்த வேகம் இருக்கும். டைம் முடிஞ்சிட்டு 5 மணிக்கு வேலை முடிஞ்சிட்டு இன்னும் 2 மணிக்கு கூட அப்போ என்ன தருவீங்க? நாங்கள் எக்ஸ்ட்ரா காசு கொடுக்கணும். அவன் இல்லாத பலத்தை எடுத்து நாம டயர்ட் ஆகும், நமக்கு டயர்ட் ஆகும். இந்த சோர்ந்து போகும்போதுதான் நம்முடைய பல நேரத்தில் புலம்பலும், அதாவது சோர்ந்து போகும்போது எல்லாத்துக்கும் மேலேயும் ஒரு சலிப்பு வரும். ஒரு சலிப்பு, எதுக்கு உழைச்சி, எதுக்கு சம்பாதிச்சு, எதுக்கு படிச்சு, எதுக்கு வாழ்ந்து, எதுக்கு சாப்பிட்டு, அதை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா எலியா சோர்ந்து படுத்திருக்கும் போதும் வச்சு அப்பம் வைக்கும் போது எதுக்கு அப்பம் சொன்னாரா? இல்லை, எதுக்கு வாழ்க்கைன்னு சொன்னார். அப்பம் பார்த்துன்னு எடுத்து சாப்பிட்டு இறைச்சி இல்லையா இன்னைக்கு? ஏன்னா கொண்டு வந்தது யாரு? தூதன். அது சரி, நீங்க இன்னும் காகத்திலே இருக்கிறீங்க. ஆனா நம்ம ஆண்டவர் யார் என்பதை தேவ பிள்ளைகள் அறியணும். ஏசாயா 40:28 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். 28 பூமியின் கடையாந்தரங்களை, அதான் வாசிங்க. பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. கைகளை உயர்த்தி சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம சோர்ந்து போறதுனால நிறைய டைம் என்ன சொல்லுவோம் தெரியுமா? இது நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு எவ்வளவு நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்றோம் தெரியுமா? அதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? 90% ரீசன் என்னன்னா நம்ம டயர்ட் ஆகுறதுனால. எவ்வளவு காரியத்தை நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்ற ரீசன் என்ன? நம்ம ரொம்ப டயர்ட் ஆகிறோம். அல்லது எல்லா விதத்தில் மனதளவுல, சரீர நிலையில, ஆவி நிலையில நாளைக்கு பார்த்துக்கலாம். ஆமே. காலையில வெளியே போகும்போது ஒரு லிஸ்ட் கொடுத்து விட்டுருப்பாங்க, இதை வாங்கிட்டு வாங்கன்னு. வேலையெல்லாம் முடிச்சுட்டு கடையில போய் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு ஐயோ இது மிஸ் ஆயிட்டு அப்படியா? சரி, இன்னைக்கு ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா? நாளைக்கு பார்த்துக்கலாம். ரீசன் என்னன்னா டயர்ட் ஆயிட்டோம். ஆனால் நாம் ஆராதிக்கிற ஒரு தேவன் உண்டு,
அவர் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. சொல்லிட்டு அடுத்த வார்த்தை, இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதே கிடையாதா? அவர் மாலையும் கழிவுற பண்ணுகிறவர், எந்த சூழ்நிலையும் மாற்றுகிறவர் என்பதை நீ கேட்டதே கிடையாதா அப்படின்னு கேட்கிறார். சபையை இன்னைக்கு ஆண்டவர் அதான் கேட்கிறார், ஹே, நான் இதை இப்படி இப்படி செய்வேன், நீ கேட்டதே கிடையாதா? நிறைய கேட்க வச்சிருக்கிறார், நிறைய அறிந்து கொள்ள வைத்திருக்கிறார். எதற்கு எதற்கு எதற்கு? இது அவர்களுக்கு மாத்திரமல்ல, உனக்கும் கர்த்தர் அப்படியே செய்வார். இந்த ஒரு கேள்வியில தான் என்ன ஆண்டவர் பிடிச்சு நிறுத்தினார். ஆண்டவர் கேட்கிறார், இப்படி இப்படி நான் செய்வேன், நீ கேட்டதே கிடையாதப்பா. என்ன சொல்ல அவர்கிட்ட? நீ கேட்டதே கிடையாதா? இன்னைக்கு ஒரு சிச்சுவேஷன்ல டிராவல் பண்றீங்கல்ல, இதுல கர்த்தரால் கழிகூற பண்ண முடியும்னு இதுக்கு முன்னாடி இதே போல அது இதை விட மோசமா நடந்தவங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்ததை கேட்டதே கிடையாதா? இதை நீ கேட்டதில்லையோ? அவர் சோர்ந்து போக மாட்டார், அவர் இளைப்படைய மாட்டார் என்பதை நீ கேட்டதே கிடையாதா? பூமியின் கடையாந்திரத்தை அவர் சிருஷ்டித்தார் என்கிற செய்தியையும் நீ கேட்டதே கிடையாதா? ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்ததை கர்த்தர் தான் படைத்தார் என்பதை நீ கேட்டதே கிடையாதா? சரீரம் செத்த நிலையில் இருந்த ஆபிரகாம் சாராளுக்கு கர்த்தர் வாக்குத்தத்த சந்ததியை கொடுத்ததை நீ கேட்டதே கிடையாதா? பஞ்ச காலத்துல விதை விதைத்த ஈசாக்குக்கு கர்த்தர் 100 மடங்கு பலனை கொடுத்ததை நீ கேட்டதே கிடையாதா? 20 வருட பகையை சுமந்து வந்த ஏசாவை யாக்கோபோடு ஒப்புரவாக வைத்ததை நீ கேட்டதே கிடையாதா? விலங்கிடப்பட்டு சிறையாக விற்கப்பட்ட யோசேப்பை அதே இடத்துல அதிபதியாய் கர்த்தர் உயர்த்தி வைத்ததை நீ கேட்டதே கிடையாதா? குடும்பத்தாரால் ஒதுக்கி வைக்கப்பட்ட தாவீதை ஆடுகள் மத்தியில் இருந்து எடுத்து அரியணையில உட்கார வைத்ததை நீ கேட்டதே கிடையாதா? போக்கு வரவும் அறியாதவன் என்று புலம்பின சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்து உலகத்தில் இவனை போல ஒரு ஞானி இல்லை என்று எல்லாராலும் சொல்ல வைத்ததை நீ கேட்டதே கிடையாதா? இரவெல்லாம் பிரயாசப்பட்டு ஒன்று மகப்படாமல் தளர்ந்து வந்த பேதுருவை அதே இடத்தில் அழைத்து கொண்டு போய் 2 படகு நிறைய மீன்களை அள்ளி எடுக்க வைத்ததை நீ கேட்டதே கிடையாதா? நீ கேட்டதே கிடையாதா? டொமிஷியனால மரண தண்டனை விதிக்கப்பட்டு பத்மு தீவில தூக்கி போடப்பட்ட யோவானை வைத்து பிசாசுக்கு முடிவு எழுதினதை நீ கேட்டதே கிடையாதா? இதை நீ கேட்டதில்லையோ? இது உனக்கு தெரியாதா? நிறைய கேட்டிருக்கிற ஆண்டவரே, கைகளை உயர்த்தி நான் கேட்டிருக்கிறேன் சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட. நான் கேட்டிருக்கிறேன்ப்பா, நான் கேட்டிருக்கிறேன்ல, உன்னை காண பண்ணுவேன். அவர் காலையையும் அவர் மாலையையும், ஜீசஸ் 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 ஜீசஸ், நான் கேட்டிருக்கிறேன், நான் கேட்டிருக்கிறேன், நான் கேட்டிருக்கிறேன், நான் கேட்டிருக்கிறேன். உலர்ந்த எலும்பு சேனையா நின்னதை கேட்டிருக்கிறேன். இக்கரையிலும் அக்கரையிலும் விருட்சங்களை கேட்டிருக்கிறேன். நான் கேட்டிருக்கிறேன், நான் கேட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நிறைய கேட்க வைக்கிறார். அவர் செய்யும் போது இதுதான் சொல்ல, கேட்டல நீ? ஆமா, பாரு பாரு, கேட்டல, கேட்டு ஆண்டவரே, கேட்டுட்டே இருக்கிற. இது அறியும் தெரியும். பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்தவர், இளைப்படைவதும் இல்லை, சோர்ந்து போவதும் இல்லை. எங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு சமமா இருந்தவர், இருக்கிறவர். அதான் இருந்தவரும் இருக்கிறவரும். அப்ப
இப்ப இருக்கிறார், அன்னைக்கு இருந்தார். இந்த கேப்ல தான் அவர் இறங்கி வந்தார். எப்படி இறங்கி வந்தார்னா, எல்லாவற்றையும் வெறுமையாக்கி. அதாவது எபிரேயர் 2 இருக்கிறது, எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டி இருந்தது. நான் எப்படியோ அப்படி இறங்கி வந்தார். அப்படி எவ்விதத்திலும் நான் என்னை வைத்துதான் பார்ப்பேன். இவன் 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 இப்படிதான், இவன் இவ்வளவுதான், இவனுக்கு இவ்வளவு ஸ்ட்ரென்த் தான். இயேசுவை கொண்டாடணும். ஆமென். இயேசுவை கொண்டாடணும். He is my Lord, He is my shepherd, He is my master, He is my friend, He is my brother. இயேசுவை கொண்டாடணும். எவ்விதத்திலும் எவ்விதத்திலும். ஆமென். அவர் வாராரு. அப்படி வந்தப்போ அவருக்கு தூக்கம் வந்துச்சு, நமக்கு தெரியும். அவருக்கு தாகம் எடுத்தது தெரியும். பசி வந்துச்சு. சீஷர்கள் ஆகாரம் வாங்க போறாங்க. ஏன்னா எவ்விதத்திலும் நம்மை போல அவர் ஊழியெல்லாம் முடிச்சுட்டு, மார்க்கு சுவிசேஷம் 1வது அதிகாரம் 29 முதல் நீங்க பாத்தீங்கன்னா, அவர் தனித்திருக்கும்படிக்கு அந்திரேயா, சீமோன் என்பவர் பீட்டருடைய வீட்டுக்கு, பேதுருவின் வீட்டுக்கு போறார். ஏன்னா ஊழியெல்லாம் முடிச்சு ரெஸ்ட் எடுக்க போறார். அங்கே பேதுருவின் மாமி வியாதியா இருக்கிறான். கர்த்தர் தூக்கி விடுறாங்க. அவள் பணிவிடை செய்கிறாள். இனி அடுத்த நாள் திருப்பி ஊழியத்துக்கு போன கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க போறார். 32வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சாயங்காலமாகி சூரியன் அஸ்தமித்த போது சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். வீட்டு வாசலுக்கு முன்பாக கூடி வந்தார்கள். உபத்திரவப்பட்டிருந்த அவர் சொஸ்தமாக்கி அவர் அநேகம் பிசாசுகளை துரத்தி விட்டார். அவர் டயர்ட்ல இருந்து அவர் சொல்றாரு, நாளைக்கு பார்த்துக்கலான்னு சொல்லல. ஆமென். அப்படி இருந்தோம். எதுக்கு? காலையில் ஆகட்டும்பா. பேதுரு, யோவான், யாக்கோபெல்லாம் அப்படி அவரை பார்த்திருப்பாங்க. ஐயோ ஆண்டவரே, நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, நாங்க அனுப்பி விட்டுருவோம். நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, நம் தேவனை தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு செய்ய வேண்டியதை நாளைக்கு பார்த்துக்கலான்னு சொல்லுகிறவர் அல்ல. இன்னைக்கு செய்ய வேண்டியதை இன்னைக்கு தான் செய்வார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். லூக்கா சுவிசேஷம் 9வது அதிகாரம் 10-11 வசனங்களை பாருங்கள். அப்போஸ்தலர் திரும்பி வந்து தாங்கள் செய்த யாவையும் அவருக்கு விவரித்து சொன்னார்கள். அப்பொழுது அவர் அவர்களை கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி பெத்சாயிதா என்னும் பட்டணத்தை சேர்ந்த ஒரு வனாந்தரமான இடத்துக்கு, யார் எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம கொஞ்ச நேரம் இருக்கணும், அப்படி போறாரு. 11வது வசனத்துல, ஜனங்கள் அதை அறிந்து அவர் பின்னே, அடுத்த வார்த்தையை பாருங்க, அவர்களை அவர் ஏற்றுக்கொண்டு. இதுதாங்க ஆண்டவர். ஆமென். ஏற்றுக்கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர்களுடனே பேசி சொஸ்தமடைய வேண்டும் என்றிருந்தவர்களை. ஆமென். அப்போ இதுல ஒரு காரியத்தை இந்த வசனம் டச் பண்ணனால சொல்றேன். கர்த்தர் என் வாழ்க்கையில் ஒரு கிரியை செய்யறதுக்கு என்னுடைய விருப்பம் உண்டு. அந்த வார்த்தையை பார்த்தீங்களா? சொஸ்தமடைய வேண்டும் என்றிருந்தவர்களை. சரி வந்துட்டல, தொட்டு விடுங்க, அப்படிலாம் தொட மாட்டார். என்னை ரட்சிக்கிற காரியமாகட்டும், என்னை அபிஷேகிக்கிற காரியமாகட்டும், என்னை தேவனுடைய தொடுதலை நான் உணர்கிற காரியமாகட்டும், என்னுடைய விருப்பம் இருக்கணும். என் விருப்பம் இல்லாம என்னை தொட மாட்டார். 3 நாள் மீட்டிங் அட்டன் பண்ணா ஏதோ நடக்குன்னா வந்தாச்சு. நான் விரும்புறேனா? பாவத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும். நான் அதை விரும்பணும். நான் அதை விரும்பணும்னு அந்த பாவத்தை நான் முதல்ல வெறுக்கணும். அப்படின்னா தொடுவார். சொஸ்தமடைய. அதனாலதான் காயினை ஆண்டவர் சொல்ற,
பாவம் வாசப்படியில படுத்திருக்கு. நீ சர்ச்சுக்கு வந்துட்ட, மீட்டிங் முடிச்சு போய் திருப்பியும் செய்யணுங்கிற மனநிலைமையில தான் வந்திருக்கிற. அங்க தொடவே இல்லையே காயின கர்த்தர். நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? ஆமே. கடந்த நாள்ல ஒரு சகோதரன் போன் பண்ணி, என்னால பாவத்தை விட்டவே முடியல. எதுல அதிகமா பாவம் பண்றீங்க? மொபைல. அப்புறம் சொன்னது, மொபைல கொஞ்ச நாள் வேண்டாம், வச்சிருங்க. சரி 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 வச்சாச்சு. திருப்பி ஒரு வாரம் கழிச்சு திருப்பி ஃபோன் பண்ணி, என்னால விடவே முடியல. மொபைல கீழே வச்சிங்களா? அதுதான் முடியல. இதுல தொட்டா ஷாக் அடிக்கும் தெரியும். தெரிஞ்சிட்டு தொட்டுட்டு எனக்கு விடுதலை தாரும், விடுதலை தாரும், விடுதலை தாரும். நான் உண்மையில விரும்பினா, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை நேசித்தாங்க, எகிப்தின் வேதனையை தான் வெறுத்தாங்க. ஆண்டவரே, இந்த எகிப்திலிருந்து எங்களை நல்லா இருக்கும்போது, அதாவது அநேகருக்கு எப்போ விடுதலை வேணும்னா அந்த பாவத்தின் விளைவுகள் வரும் தெரியுமா, அப்பதான் அது வேண்டானே சொல்லுவாங்க. அந்த பாவத்தின் சம்பளம் வரும் தெரியுமா, நெருக்கி வரும்போது எப்படியாவது என்ன காப்பாத்திருங்க. காப்பாத்துனா இல்ல, நஷ்டம் என்றும் குப்பை என்றும் சொஸ்தமடைய வேண்டும் என்றிருந்தவர்களை அவன் தெரியும், பார்க்கிறார், இவனுக்கு ஒரு விடுதலை வேணும், அவன் விரும்புறான். எப்பவுமே தேவ சமூகத்தில் விருப்பத்தோடு இருக்கணும். ஆண்டவரே, எனக்கு ஆராதனை வேளையில என்னை தொட்டுருங்கப்பா, என் கூட பேசிருங்கப்பா, என்னை ஒரு வாட்டி பார்த்துருங்கப்பா. நீங்க இந்த விருப்பத்தோடு இருந்தா தெய்வீக இடைபடுதலை அனுபவிக்காம ஆலயத்துல இருந்து கர்த்தர் உங்களை கொண்டு போகவே மாட்டார். எப்பவுமே சர்ச்சில் இருக்கும்போது மட்டும் இல்ல, நீங்க பைபிள் படிக்கும் போது, அப்பா அப்பா அந்த அதிசயத்தை என்ன காட்டிருங்கப்பா, பைபிள் படிக்கிறப்பா கொஞ்ச நேரம். அந்த விருப்பம், கர்த்தர் விருப்பத்தை பார்க்கிறார். அவர் உன் மன விருப்பத்தின்படி, அப்ப மன விருப்பம் எதை விரும்புது, கர்த்தர் அதை பார்க்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, அவர் ரெஸ்ட் எடுக்க போற நேரத்துல கூட வந்தவங்களுக்கு அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லல. அந்த தேவன் இன்னைக்கு எல்லா வல்லமையும் உடையவராய் பிதாவின் வலது பாரிசத்தில் இருக்கிறார். அவர் சொல்றாரு, இங்க பாரு, உன் வாழ்க்கையில ஒரு காலை ஆகட்டும் என்று நான் காத்திருக்க மாட்டேன், மாலையில உன்னை களிகூற பண்ண என்னால முடியும். ஆமென், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவின் இடத்துல இந்த ஜனங்கள் வருகிறார்கள். மத்தேயு சுவிசேஷத்திலும் அந்த சம்பவம் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. 15வது வசனத்திலே வாசியுங்கள். அவர்கள் அந்தபடியே 14வது அதிகாரம் 15வது வசனம். 14:15 மத்தேயு 14:15 இல்லையா? சாயங்காலமான போது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, இந்த வார்த்தை கவனிங்க, இது வனாந்தரமான இடம். அடுத்த வார்த்தை, நேரமும் ஆயிற்று. யார்கிட்ட சொல்றாங்க? யார்கிட்ட சொல்றாங்க? சத்தமா சொல்லுங்க. இயேசுட்ட என்ன சொல்றாங்க? அடுத்த வார்த்தை, இயேசுட்ட என்ன சொல்றாங்க? டைம் ஆச்சு, டைம் ஆச்சு, சீக்கிரம் முடிக்க கூடாதா? நம்ம ஆண்டவர்கிட்ட ரொம்ப டைம் சொல்றோம். ஆண்டவரே, பிள்ளைக்கு 25 வயசு ஆகுது. நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன சொல்றோம்? வனாந்தரமான இடம், நேரமும். ஆண்டவர்கிட்ட டைம் சொல்றோமா நம்ம? பிள்ளைக்கு 30 வயசு ஆகுது, படிச்சு முடிச்சு 2 வருஷம் ஆகுது. மார்க் சுவிசேஷத்தில் இருக்கு, வெகு நேரம் ஆயிற்று. ஆமே, மார்க் சுவிசேஷம் 6:35 சொல்லப்பட்டிருக்கிறது, வெகு நேரம் ஆயிற்று. அதாவது ரொம்ப டைம் ஆயிட்டாண்டவர், ரொம்ப நாளாச்சு. தேவன் யாரு? காலத்தையும் சமயத்தையும் மாற்றுகிறவர். நம்முடைய ஜெபத்துல பல நேரத்துல நம்ம இது சொல்ல ரீசன் என்ன தெரியுமா? இந்த சாயங்காலம் தான். காலையில இவங்க வனாந்தரத்தில் இருக்கிறாங்க, இவங்களுக்கு இயேசு மட்டும்தான் தெரியுது.
மாலை ஆகும்போது இவர்களுக்கு இருக்கிற இடம் தெரியுது, சூழ்நிலை தெரியுது, எல்லாமே தெரியுது. யாரை மட்டும் தெரியல? இயேசுவை தெரியல. இதுதான் சாயங்காலம், இதுதான் மாலை. என்னுடைய மாலை என்பது என்ன தெரியுமா? ஈவினிங் 5 மணி இல்லை. நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்லுகிறேன். எனக்கு இயேசுவை தவிர என் பிரச்சனை, என் பலவீனம், என் சூழ்நிலை இதெல்லாம் தெரியுதுன்னா அது என்னுடைய மாலை. இயேசு இருந்த ஒரே வீட்டில், இயேசு இருந்த வீட்டில் 2 ஸ்திரீகள் இருந்தாங்க ஒரே டைம்ல. ஆனா ஒருவளுக்கு அது சாயங்காலமா இருந்தது, இன்னொருவளுக்கு அது விடியற்காலமா இருந்தது. யாருக்கு சாயங்காலமா இருந்தது? மார்த்தாளுக்கு. ஏன்னா அநேக காரியத்தை குறித்து கவலை. மரியாளுக்கு அது விடியற்காலம். ஏன்னா தேவையானது இயேசு இருக்கிறார்ல. எனக்கு இயேசுவை தெரியலன்னா நான் எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். சூழ்நிலை, என் நிலைமை. சீஷர்களுக்கு சாயங்காலமான போது இதை பார்க்க ஆரம்பிச்சிடும். ஆண்டவர்கிட்ட போய் நம்ம டைம் சொல்றோம். நம் தேவன் யாருன்னு நம்ம நிறைய பாடுவோம். அவர் சகலத்தையும் அதின் காலத்திலே. அவர்கிட்ட போய் நம்ம என்ன சொல்றோம்? டைம் ஆயிட்டு. இன்னும் அட்வான்ஸா வந்து வெகு நேரம் ஆயிட்டு. இது சொல்றது யார்? ஜனங்களா சீஷர்களா? ஆண்டவர் பார்க்கிறார். ஒன்னு நான் கிட்ட வச்சிருக்கிறது இதை சொல்றதுக்கா? நீ தள்ளி இருக்கும்போது நான் சொல்றதுக்கா கேட்டுட்டு இருந்த. ஒன்னு நான் பக்கத்துல கொண்டு வச்சு என் கூட பேசுறதுக்கு உரிமையை கொடுத்த என்கிட்டயே வந்து டைம் ஆயிட்டு. சீஷர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? ஜனங்களை அனுப்பிவிடும், தங்களுக்கு போஜனம் பதார்த்தங்களை கொள்ளும்படி. மத்தேயு 14:15 ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு. இப்படி சொன்னதும் இயேசு சொல்றாரு, நீங்களே கொடுங்க. ஆமென். இத கேட்டதும் இவங்க சொல்றாங்க 17வது வசனத்துல, இங்கே எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களுமே அல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை. மார்க் 6:37 என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் போய் 200 பணத்துக்கு அப்பங்களை வாங்கி இவர்களுக்கு புசிக்கும்படி கொடுக்க. ஆண்டவரே, எங்களால முடியுமா ஆண்டவரே? என் கூட இருக்கிற ஒன்னாலேயே முடியாது நீ நினைக்கிற. இன்னைக்கு செய்தி கேட்க வந்த இவங்களுக்கு முடியும், நீ எதை வச்சு நம்புற? ஜனங்களை அனுப்பி விடுங்க. இவ்வளவு நாள் என் கூட இருந்த ஒன்னாலேயே முடியாது நீ நினைக்கிற. அப்ப ஜனங்கள் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவங்களை அனுப்பி விடுங்க. இவங்க நேத்து தானப்பா வந்தாங்க, வந்து 3 நாள் தானப்பா ஆச்சு. நீ 3 வருஷமா என் கூட இருக்கிறியப்பா, ஒன்னாலே முடியாதுன்னு உனக்கு தெரியுது. அப்ப இப்ப வந்தவங்க இவங்களுக்கு முடியும், நீ எதை வச்சு சொல்ற? அப்ப ஜனங்களுக்கு முடியாது, இவர்களுக்கு முடியாது. அப்ப யாருக்கு முடியும்? ஒருத்தர் சொல்ல உங்களுக்கு முடியும். ஆண்டவர் சொல்றாரு, கொண்டு வா, என்னிடத்தில் கொண்டு வா, என்னிடத்தில் கொண்டு வா. என்னுடைய மாலை கழிப்பாகணும்னா நான் எனக்கான மார்க்கத்தை, எனக்கான காரியத்தை வேறு எங்கும் தேடக்கூடாது. என்னை இந்த சூழ்நிலையில இருக்க வைத்த என் இயேசுவினிடத்துல மட்டும்தான், என் இயேசுவினிடத்துல மட்டும்தான். யோவான் 6:6 சொல்லப்பட்டிருக்கிறது, தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும். He himself knew what he would do. அந்த வார்த்தையை இப்படி ஆண்டவர் எழுதி வைக்க வைத்தார். இந்த சூழ்நிலையில என்ன செய்யணும்னு அவருக்கு தெரியும். இன்னைக்கு நீங்க ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்கல்ல, இன்னைக்கு நீங்க ஒரு நிலைமையில் இருக்கிறீங்கல்ல, இதுல என்ன செய்யணும்னு சீஷர்களுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது, ஆனா அவருக்கு தெரியும். இந்த பகல் வேளையில எத்தனை பேர் இன்னைக்கு நீங்க ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பிரச்சனை. அடிக்கடி சொல்கிற வார்த்தை, யானைக்கு தடி பாரம், எறும்புக்கு அரிசி பாரம். ஆனா இந்த பகல் வேளையில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை.
ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை. சிலருக்கு தலையில மட்டும்தான் பாரமா இருக்கும், சிலருக்கு சரீரம் முழுவதும் வலியா இருக்கும். அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க பிரச்சனை. ஆனா அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் எல்லா முகங்களில் உள்ள கண்ணீரையும் துடைப்பார். இந்த பகல் வேளையில எத்தனை பேர் நம்பி அறிக்கை செய்ய போறீங்க? இந்த சிச்சுவேஷன்ல என்ன செய்யணும்னு அவருக்கு தெரியும். அப்படி சொல்றவங்க வலது கரத்தை உயர்த்தி, இன்னைக்கு எந்த டெசிஷன் எடுக்க முடியாத நிலை, என்ன செய்யணும்னு தெரியாத நிலை, இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாத நிலை, இதை எப்படி சால்வ் பண்ணணும்னு தெரியாத நிலை. ஆனா நான் நம்புறேன் ஆண்டவரே, காலையும் மாலையும் கழிவுற பண்ணுகிற தேவனே, இந்த நிலையில என்ன செய்யணும்னு உங்களுக்கு தெரியும். ஆண்டவரே, அப்போ நீங்க செய்யணும்னா நான் என்ன செய்யணும்? சீஷர்கள்ட்ட ஆண்டு சொல்ல, எல்லாரும் உட்கார வேண்டார். எல்லாரையும் உட்காரு. ஏன் உட்காரணும்? நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று உட்காரு. அந்த வனாந்திரத்தில் நீங்க படிச்சீங்கன்னா தெரியும், புல்லுல உட்கார வைக்கிறாராம். அவர் மேய்ப்பன்ல வேற எங்கேயும், அவர் என்னை புல்லுல தான் கொண்டு போய் விடுகிறார். புல்ல தான் உட்கார வைக்கிறார். உட்காரவை. புல்லுங்கிறது மேய்ச்சல். அப்போ எனக்கு கர்த்தர் கொடுக்கிற வேலை என்ன? நீ உட்கார்ந்து மேய்ஞ்சிட்டே இரு. ஆமென். சாயங்காலத்துல நம்ம ஆண்டவர்கிட்ட வந்து எப்படி புலம்புறோம்? டைம் ஆயிட்டு, ஆண்டவரே எப்படி கூடும், எப்படி சாத்தியமாகும்? காலையில நம்பினியப்பா, கொஞ்சம் வயசானதும் பழையது போல ஸ்ட்ரென்த் இல்லாததும் ஆண்டவரால முடியாது நினைச்சிட்டியா? ஆமென். இந்த சிச்சுவேஷன்ல இன்னைக்கான ரேமா இதுதான். இந்த சிச்சுவேஷன்ல ஆண்டவரே தெரியல, எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல, இதை நான் எப்படி செய்ய போறேன்னு தெரியல, இதை எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல, இதை எப்படி கொண்டு போக போறேன்னு ஒண்ணுமே தெரியல. இயேசு தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்த. ஆமென். இந்த சிச்சுவேஷன்ல என்ன செய்யணும்னு அவருக்கு தெரியும். என் இயலாய்மையில் நீர் செயல்படுவீர், கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாய்மையில் நீர் செயல்படுவீர், கரம் என்னை விலகாதிருக்கும். ஆமென். மலைகளை பெயர்ப்பீரென்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழச் செய்தீரென்றார், என் நோய்கள் உமக்கு. கைகளை உயர்த்தி கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வ ஞானியே. ஆமென். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வ ஞானியே. ஆமென். இது ஆன்லைன்ல கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, ஒரு மோசமான நிலையிலிருந்து இது நீங்க கேட்டுக்கொண்டிருக்கலாம். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு சொல்லுகிற நற்செய்தி, இந்த சிச்சுவேஷன்ல என்ன செய்யணும்னு அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியும். என் தேவன் எனக்காக ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? தேவன் ஜீசஸ் ஏதாகிலும் செக்கமரோ என்றாகிலும் என்னை மறந்தது கிரகிக்க முடியா காரியம் செய்வி. ஆமென். சர்வ ஞானியே உம்மையாராதி. ஜீசஸ் கிரகிக்க முடியா காரியம் செய்வி, சர்வ ஞானியே உம்மையாராதி. ஏசாயா 40:26 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள், அவைகளை சிருஷ்டித்தவர் யார்?
புறப்பட பண்ணினவர் யார்? பேர் பேரா அழைத்தவர் யார்? அவருடைய மகா பலத்தினாலும் அவருடைய மகா வல்லமையினாலும். அடுத்த வார்த்தையை பாருங்கள், அவைகளில் ஒன்றும் குறையாமல் இருக்கிறது. ஆண்டவர் ஒரு காரியத்தை நிர்ணயித்து சிருஷ்டித்து வரவழைத்து செட் பண்ணும் போது, ஐயோ ஒண்ணு மிஸ் ஆயிட்டேன். நம்ம கிட்ட இருக்கிற 100ல 1 காணாம போகும், 10ல 1 தொலைந்து போகும், 2ல 1 பிரிந்து போகும். ஆனா அவர்கிட்ட இருக்கிறதுல 1 மிஸ் ஆகாது. அதனாலதான் பவுல் சொல்ற, நான் அவர்கிட்டயே கொடுத்துட்டேன். உங்களை கொடுத்துருங்க, உங்க தலைமுறைகளை கொடுத்துருங்க. நம்ம எல்லாம் ரொம்ப செஞ்சு பார்த்து முடியாம இருக்கிறோம். மகன் வாழ்க்கையில மகள் வாழ்க்கையில என்னெல்லாமோ செஞ்சு பார்த்து இன்று இந்த சத்தத்தை கர்த்தர் உங்களை கேட்கும்படி வைத்திருக்கிறார். அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியும் எப்படி ஹேண்டில் பண்ணணும், என்ன செய்யணும், எப்படி கொண்டு போகணும், எப்படி நிறுத்தணும். ஆமென். நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். பிரைஸ் தி லார்ட். யோசேப்பு குறித்து, ஆமா, யோசேப்பு முதல்ல அவங்க சகோதரர்கள் கூட ஆடு மேய்ச்சிட்டு தான் இருந்தான், அப்படிதான் பைபிள் சொல்லுது. ஆனா அந்த தரிசனம் பார்த்ததுக்கு அப்புறம் தகப்பன் யோசேப்பை அனுப்பல. ஏன்னா பிரச்சனை ஆயிரும், இவங்க கூட விட்டா எப்படி ஹேண்டில் பண்ண தெரியாம ஆயிட்டு அனுப்பல. ஆனா டைம் ஆனதுக்கு அப்புறம் ஃபுட்டு கொடுக்கறதுக்கு தான் அனுப்புறாரு. ஆனா அந்த கேப்லயே யோசேப்ப சகோதரர்கள் நினைச்சது மாதிரி நடத்திட்டாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவருக்கு தெரியும் எப்படி ஹேண்டில். யாக்கோபுக்கு தெரியாததுனால அடைச்சு வச்சுட்டாப்ல. அவருக்கு தெரியும் எப்படி ஹேண்டில் பண்ணணும். God is in control. அவருக்கு தெரியும், நமக்கு தெரியாது. அதனால நம்ம எல்லாம் வாசல பூட்டி வச்சுட்டு அப்படியே வெளியே விட்டா இதாயிருமோ அதாயிருமோ தெரியல, ஹேண்டில் பண்ண தெரியல. அவர் ஹேண்டில் பண்ணிட்டாரு. ஆமென். ஒரு பக்கம் யாக்கோபு அழுதுட்டே இருக்கிறான், இன்னொரு பக்கம் யோசேப்பு ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறான். டைம் வர்றது வரை அழுங்க. அந்த அழுகை இன்னொரு பக்கம் பிள்ளை வாழ்க்கையில கிரியை நடந்துட்டே இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் ஆமென். என்னை மறந்தது கிரகிக்க முடியா காரியம் செய்தி சர்வஞானியே உமையாரா. ஹல்லேலூயா. கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே. என்னுடைய மாலை கழிப்பாகணும்னா நான் அவர் சமூகத்துல உட்கார்ந்துரும். எல்லாரையும் உட்கார வைட்டான். எல்லாரையும் உட்கார்ந்துட்டு நான் செய்யறத பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஆமென். ஆமென். ஒரு 5 மினிட்ஸ்ல நான் ஜெபித்து முடிக்க போறேன். என்னுடைய சாயங்காலம், அதாவது என்னால் செயல்பட முடியாத சூழ்நிலை என்பது என் ஆண்டவருக்கு ஒரு விஷயமே கிடையாது. இதை இன்னைக்கு உங்க மனதில், அதனாலதான் ஆண்டு, நீ இது அறியாயோ, நீ இது கேட்டதில்லையோ நினைக்கல. ஆண்டவரே இன்னும் கூடி போனா அப்படிதான். நாங்க எல்லாருக்குமே அப்படிதான். நாங்க பிள்ளைங்க வளரும் போது நம்ம வயசாகும் இல்ல சொல்லுவாங்க. பிள்ளை வளர்ந்துட்டான் நம்மளை பார்த்து சொல்லுவாங்க, இயாளு இவங்க தளர்ந்துட்டாங்க. ஆமே, நம்மளால முடியாது.
என் பொண்ணு என்ற ஒரு கண்டிஷன் என்னன்னா, டாடி நான் வளர்ந்தாலும் நீங்க என்ன தூக்கணும்னு. இப்பவே தூக்க முடியல. நான் எவ்வளவு வளர்ந்தாலும் நீங்க என்ன. உடனே நம்ம தான் இங்க பார்ப்பா, உலக தகப்பன்லாம் கீழே விட்டுருவான். ஆனால் அவர் முதிர் வயதிலும் டேடி நீங்க தூக்கணும். நமக்கு இந்த கை வந்து போக போக தளரும். மோசே என் கை உயர்த்தி வைக்கணும்னு ஆசை, தளரும். இப்படி தளரும் போதுதான் நமக்கு என்னெல்லாம் ஞாபகம் வரும்னா, வனாந்தரம் ஞாபகம் வரும், பசி ஞாபகம் வரும், நம்ம கிட்ட என்ன இருக்கு என்ன இல்லை, எவ்வளவு தேவை, எல்லாமே மைண்ட்ல ஓடும். 200 கொஞ்சம் எடுத்தா கூட 200 பணத்துக்கு எங்க போய் எங்களால குடும்பம். இதான் இந்த சாயங்காலம், இதுதான் மாலை. கர்த்தர் இன்னைக்கு தருகிற தீர்க்க தரிசன வார்த்தை. அவரால் காலையை மாத்திரமல்ல மாலையையும் ஆமென். அப்படி வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உங்களை நம்புறேன், நீரே என் நம்பிக்கையா. சொல்லுங்க, நீரே என் நம்பிக்கை, நீரே என் நம்பிக்கை, நீரே என் நம்பிக்கை. ஆமென், ஆமென். அப்படியே எழுந்து நிற்கலாமா? நம்ம செபித்து முடிக்க போகிறோம். அதே பாடலை பாடி செபிப்போம். என் இயலாய்மையில் செயல்படுவீர், உம் கரம் என்னை விலகாதிருக்கும். பாடுங்க. என் இயலாய்மையில் செயல்படு, உங்க கரமே, உம் கரம் என்னை விலகாதிருக்கும். ஆமென். மலைகளை பெயர்ப்பீரென்றார், என் தடைகள் உமக்கு மாற்றி மரித்தோரை என் நோய்கள் உமக்கு. 2 கைகளை உயர்த்தி கிரகிக்க முடியா காரியம் செய். சர்வ ஞானியே உம்மையாராதி. Thank you Jesus. சர்வஞானியே வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும். உம்மாலன்றி இது யாரால் கூடும். கோலும் கையும் இரு பரிவாரமாகும். ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரனாது நிச்சயம். காட்டு புஷ்பங்களை கொடுத்துவது நீரென்றார். உரையின்றி நடத்துவது. கைகளை உயர்த்தி கிரகிக்க முடியா காரியம் செய்து சர்வ ஞானியே காரியம் செய்து. ஆமென். இப்போ ஒரே சத்தமாய், என் தேவன் எனக்கா, என் தேவன் எனக்கா. ஓ எந்தாகிலும் என்னை மறந்தது உண்டா. எல்லாமே செய்வார், எல்லாமே எந்தாகிலும். ரிப்பீட் பண்ணுங்க. என் தேவன் எனக்காய் எல்லாமே செய்வார். என் தேவன் எனக்காய் என்றாகிலோ. ஒரு விசை கூட, என் தேவன் எனக்காய் என்றாகிலோ. ஆண்டவருடைய மகத்துவத்தை சொல்லி புகழ்வோம். கிரகிக்க முடியா சர்வ ஞானியே, அனந்த ஞானம் உள்ளவரே, கிரகிக்க முடியா. சரபல கபதுடரா
சந்தனல மக்கரோ ஒரே சத்தமாய் மகிமை செலுத்துவோம். ஹalleluya. Worship Him. Jesus. 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 Glory la bakarama satara. Rikamamamaro. Rimamamalo. காலையையும் மாலையையும் களிகூர பண்ணுகிறவர் உங்கள் ஒவ்வொருவரையும் களிகூர பண்ணுவாராக. களிகூர பண்ணுவாராக. களிகூர பண்ணுவாராக. களிகூர பண்ணுவாராக. எந்த காரியத்தை குறித்து சோர்ந்து போய் துக்கத்தோடு தளர்ந்திருந்தாயோ கர்த்தர் களிகூர பண்ணுகிறார். கர்த்தர் களிகூர பண்ணுகிறார். இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே. ஓ கர்த்தர் கிரியை செய்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவனுக்கு, நானே தேவனுக்கு அறிந்து கொள்ளுங்கள். சீகாபாரா ரீமாமா. Jesus, 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 Jesus. ஆமென். நல்ல கைகளை தட்டி தேவனுக்கு மகிமை முழு பலத்தோடு. Thank you Father. நன்றி ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஆமென், ஆமென். ஒரு 2 நிமிஷம் அப்படியே அமைதியா உங்க இருதயத்துல பேசுங்க. நம்முடைய சாயங்காலம் நம்மளும் ஆண்டவர்கிட்ட வந்து, இது வனாந்திரமான இடம், டைம் ஆயிட்டு ஆண்டவரே, ரொம்ப டைம் ஆயிட்டேன் சொல்றோமா? எத்தனை வருஷம் அழுதுட்டேன், டைம் ஆயிட்டு ஆண்டவரே, நேரம் ஆயிட்டு, வெகு நேரம் ஆயிட்டு. ஆண்டவர் சொல்றார், உட்காரு. இன்னும் நான் உட்காரணுமா? நான் உட்காரணும். இவங்களை நான் இப்படி அனுப்ப மாட்டேன், சோர்ந்து போயிடுவாங்க. உட்கார ஆண்டவரே, ரொம்ப டைம் ஆயிட்டு ஆண்டவரே, டைம் ஆயிட்டு ஆண்டவரே. ஜீசஸ். ஆண்டவர்கிட்ட டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி சொல்லி சில உள்ளங்கள் ஆண்டவர் சொல்றார், நீ பார், நான் செய்யறத பார், இந்த சிச்சுவேஷன்ல என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும்னு ஆண்டவர் சொல்ற. தெரியும். உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கின் நடுவில் எசேக்கியேலை கொண்டு போய் நிறுத்தி, இது உயிரடையுமான்னு கேட்கிறார். அவர் சொன்ன, உங்களுக்கு தெரியும், அது உமக்கு தெரியும். 2 கைகள் அப்படி உயர்த்தி சொல்லுங்க, உங்களுக்கு தெரியும்பா, உங்களுக்கு தெரியும்பா, உங்களுக்கு தெரியும்பா, உங்களுக்கு தெரியும்பா. நான் உங்களை நம்பி இருக்கிறேன்பா. என் மாலையை களிகூர பண்ணுவீராக, என் மாலையை களிகூர பண்ணுவீர். ஜீசஸ். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். காலையை மாலையும் களிகூர பண்ணுகிறவர், பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்களுக்கு தெரியாது ராஜா அடுத்து என்ன செய்யணும், ஆனா உங்களுக்கு தெரியும். உங்க பாதத்தில் அமர்ந்து உங்களையே பார்த்துட்டு இருக்கிறோம். களிகூர பண்ணும். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எது நிமித்தம் தொய்ந்து போய் தளர்ந்து போய், அப்பா எனக்கு இந்த வார்த்தையை கேட்க வச்சிருக்கிறீங்க. இதை நீ அறியாயோ, இதை நீ கேட்டதில்லையோ? களிகூர பண்ணும், களிகூர பண்ணும், களிகூர பண்ணும். இயேசுவின் நாமத்துல உமது அடியா ஆண்டவரே, மனதார ஆண்டவரே, சபையில் இருக்கிறவங்க ஆங்காங்கே இருந்து இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் மனதார வாழ்த்துற. களிகூர பண்ணும், களிகூர பண்ணும், களிகூர பண்ணும். சாட்சியா நிறுத்தும். மகிமை கனம் எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.